ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மட்டன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைதா மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். மைதா மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 ஹவர் மைதா மாவு ஊறுற கேப்பில் நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மட்டன் கீமாவை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்ச மட்டன் கீமா தண்ணியோட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மட்டனை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நாம் இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். மோமோஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமே கார சட்னி தான். அதுக்கு நம்ம ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, 3 காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம். இதை நாம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம இதை உண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக உண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெல்லிசாக தேய்ச்சி எடுத்த மைதா மாவில் ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மெத்தடில் மீதி இருக்கிற மைதா மாவில் ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பவுச்சாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் இதை இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்து வேக வச்சு தக்காளி, காஞ்ச மிளகாலாம் இப்போ நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சமாக சேர்றதுனால ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, மோமோஸுக்கு தேவையான ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் மோமோஸ் ரெடி. இதை நாம் ரெட் சட்னி கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.